ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சன்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் சயின்ஸ் பிளாக். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ என்னோடய பேபியோட கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணலான்னு திங்க் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஆக போகுது. லாஸ்ட் இயர் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சோம், பட் கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. இந்த டைம் கண்டிப்பாக ட்ரெஸ் வியர் பண்ணியே ஆகணும். ஸோ லெட்ஸ் சீ, பார்க்கலாம். பூஜைக்கு தேவையான ஸ்வீட், காரம் எல்லாமே நாங்கள் ஷாப்பிங் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லாமே வீட்டில் வச்சு பண்ண முடியாது பேபி வச்சுட்டு. இருந்தாலும் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஏதாவது ஒரு ஸ்வீட் மட்டும் வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த டைம் எங்கள் அத்தை மாமாவும் சப்போர்ட்டாக இருந்தாங்க, ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ ஓகே பண்ணிடலாம் சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். பால் கொழுக்கட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ 4 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறோம். தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சு நீங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா இல்லைன்னா மாவு அந்த கொழுக்கட்டை வராது, வெந்நீரில் போடும்போது கரைஞ்சிரும். ஸோ ஓரளவுக்கு கட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சுற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும், ஏன்னா நம்ம வெந்நீரில் போடும்போது இன்னும் கொஞ்சம் அது பெருசாகும். ஸோ ரொம்ப குட்டியாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வேகட்டும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இது குயிக்காக வெந்துடும். எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ சுக்கு பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவருக்கு. இப்போ இதில் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் மில்க் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி. ஸோ குயிக்காக நாங்கள் ரெடி ஆகிட்டோம், பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. பாப்பா ஸ்டெப் வைக்கலான்னு பார்த்தா அவள் 2 ஸ்டெப் மேலே வைக்கவே மாட்டேன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ பூஜையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. That's all about this video. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.